தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் புதிய வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற முடியாத நிலை பிரதமர் லுகோர்னோவுக்கு ஏற்பட்டுள்ளது. பிரெஞ்சு அரசின் புதிய சிறப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்த லுகோர்னோ முயற்சிக்கிறார். பிரான்சின் புதிய 75,000 தொன் எடையுள்ள அணுசக்தியில் இயங்கும் விமானம் தாங்கி கப்பலை கட்டி முடிக்க எமனுவல் மேக்ரோ அதிகாரப்பூர்வ ஒப்புதல் அளித்துள்ளார். பிரான்ஸ் 2026 முதல் இளைஞர்களுக்கு தன்னார்வ இராணுவ சேவையை மீண்டும் அறிமுகப்படுத்துகிறது. பிரான்ஸ் மக்கள் அரசியல் தலைமையில் நம்பிக்கை இழந்து வருகின்றனர். பிரெஞ்சு மக்கள் 27% வெளிநாடு செல்ல விருப்பம் தெரிவிக்கின்றனர். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். எனக்கு தெரியுது நீங்கள் கடுமையாக யோசிச்சோண்டு வரீர்கள். இவ்வளவு சாமானியம் இப்படி ஒரு அடியாக கடைக்குள்ள கொண்டு போகிறோன்னு யோசிக்கிறீங்க. டோன்ட் வரி தனலட்சுமி இவ்வளவு பொருட்களையும் வச்சிருக்கிறோம்னு சொன்னால் சும்மா இல்லை. அதை கம்மியோனும் கணக்கை வச்சிருக்கிறோம். லிபரேஷன் நீங்கள் எத்தனை நேரம் செய்தாலும் அவை லிபரேஷன் செய்து கொண்டே இருப்பினோம். அதால் பொருட்களை ஏற்றுவதை பற்றி நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. எல்லா பொருட்களையும் நீங்கள் செலக்ட் பண்ணுறீர்கள், கொமாண்டா கொடுக்குறீர்கள். அப்படி சொல்லி போட்டு நீங்கள் வீட்டை போகிறதுக்கிடையில அங்கே எல்லாம் வந்துடும். எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம். ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். உணவு வகைகளுக்கு மாத்திரம் தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும். இயற்கை அழகு. உணவகம் அருகே செயின் நதி. அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை. யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். பிரான்சின் புதிய வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதில் பிரதமர் லுகோர்னோவுக்கு முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ளது. பிரான்சின் பிரதமர் செபஸ்டியன் லுகோர்னோ டிசம்பர் 22 திங்கட்கிழமை நாடாளுமன்ற தலைவர்களுடன் கலந்தாலோசித்துள்ளார். 2026 ஆண்டுக்கான அரசின் வரவு செலவு திட்டம் மீண்டும் தடைப்பட்டுள்ள நிலையில் அதனை முன்னேற்றுவதற்கான வழியை கண்டறியும் நோக்கில் இந்த சந்திப்புகள் நடத்தப்பட்டன. லுகோர்னோ செப்டம்பர் 2025 பிரான்சின் அரசியல் முட்டுக்கட்டையை தீர்க்கவும் 2026 வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றவும் பிரதமராக நியமிக்கப்பட்டார். நாடாளுமன்றத்தில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாததால் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவது சவாலாகவே மாறியுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர்கள் சமூக பாதுகாப்பு நிதி நிலை அறிக்கையை தீவிர எதிர்ப்புகளுக்கு மத்தியில் சிறிய வாக்கு வித்தியாசத்தில் நிறைவேற்ற உதவினர். 2028 வரை ஓய்வூதிய சீர்திருத்தத்தை அரசாங்கம் ஒத்திவைத்துள்ளது. இது சோசலிஸ்ட் கட்சியின் முக்கிய கோரிக்கையாக அமைந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2026 வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற தவறிவிட்டனர். செனட் சபையில் வலதுசாரிகள் செலவுகளை குறைக்க விரும்புகின்றனர். கீழவையில் இடதுசாரிகள் வரிகளை உயர்த்தி வருவாயை அதிகரிக்க விரும்புகின்றனர். இந்த விடயத்தில் செனட் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டுக்குழு ஒப்பந்தத்தை எட்ட தவறியுள்ளது. இதனால் 2026 ஆண்டு வரவு செலவு திட்டம் இந்த ஆண்டு முடிவதற்குள்
நிறைவேறாது என தெரிவிக்கப்படுகிறது. 2025 வரவு செலவு திட்டத்தை ஜனவரி 2026 வரை நீடிக்க ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டுவர பிரதமர் லூகோர்னோ திட்டமிட்டிருக்கின்றார். பிரெஞ்சு அரசாங்கத்தின் புதிய சிறப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்த லூகோர்னோ முயற்சிக்கிறார். 2025 வரவு செலவு திட்டத்தை 2026க்கும் நீடிக்கும் முயற்சியாக இந்த சட்டம் கொண்டுவரப்படுகிறது. பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற எதிர்க்கட்சிகளுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை அடுத்து சிறப்பு சட்டம் லுவா ஸ்பெஷியல் ஒன்றை அரசாங்கம் முன்மொழிந்துள்ளது. இந்த சட்டம் 2026 ஆண்டுக்கான புதிய வரவு செலவு திட்டம் நிறைவேறும் வரை 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நீடிக்க உதவும். 2025 டிசம்பர் 22 திங்கட்கிழமை அமைச்சரவை கூட்டத்தில் இந்த சட்ட வரைவு முன்வைக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியுற்றதால் அரசாங்கம் நிதி நெருக்கடியை தவிர்க்க இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. இது தற்காலிக தீர்வு மாத்திரமே. புதிய வரவு செலவு திட்டம் விரைவில் நிறைவேற்றப்பட வேண்டும். இது அரசாங்கம் எடுத்துள்ள ஓர் அவசர நடவடிக்கையாகும். அடுத்த கட்டமாக இந்த சட்ட வரைவு நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படும். எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் சட்ட வரைவு நிறைவேற்றப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்சின் பாதுகாப்பு திறனை வலுப்படுத்தும் விமானம் தாங்கி கப்பல் நிர்மாணிக்கப்படுகிறது. பிரான்சின் புதிய 75,000 தொன் எடையுள்ள அணுசக்தியில் இயங்கும் விமானம் தாங்கி கப்பலை கட்டி முடிக்க பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் டிசம்பர் 21 அதிகாரப்பூர்வ ஒப்புதல் அளித்துள்ளார். போத் அவியோன் நுவெல் ஜெனரேஷன் இந்த திட்டத்தை மேக்ரோன் அறிவித்துள்ளார். இந்த புதிய விமானம் தாங்கி கப்பல் தற்போதைய சார்ல்ஸ் டி கோல் கப்பலை 2038க்குள் மாற்றி அமைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய கப்பல் 310 மீட்டர் நீளம், 75,000 முதல் 80,000 தொன் வரை எடை, 2,000 வீரர்கள், 30 போர் விமானங்கள் தாங்கும் திறன் கொண்டதாக இருக்கும். இது அணுசக்தி இயக்கம், மேம்பட்ட மின்காந்த ஏவுதளம் போன்ற அம்சங்களுடன் இருக்கும். பிரான்சின் பாதுகாப்பு திறனை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த புதிய விமானம் தாங்கி கப்பல் பிரான்சின் கடல் ஆதிக்கத்தை மேலும் வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. போத் அவியோன் நுவெல் ஜெனரேஷன் திட்டத்திற்கு 10.25 பில்லியன் யூரோ செலவிடப்படுகிறது. 2038 இது சேவைக்கு வரும் என தெரிவிக்கப்படுகிறது. அப்பொழுது சார்ல்ஸ் டி கோல் விமானம் ஓய்வு பெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பில் தன்னிறைவு. ரஷ்ய உக்ரைன் போர், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் ஐரோப்பாவின் பாதுகாப்புக்கு ஆதரவின்மை ஆகியவற்றின் பின்னணியில் இந்த திட்டம் முக்கியமானது. அபுதாபியில் உள்ள பிரெஞ்சு இராணுவ தளத்தில் படை வீரர்களிடம் பேசும் பொழுது மேக்ரோன் இதனை அறிவித்துள்ளார். பிரான்சின் நிதி நிலைமை காரணமாக மத்திய மற்றும் மிதவாத இடதுசாரி அரசியல் தலைவர்கள் இந்த திட்டத்தை ஒத்திவைக்குமாறு பரிந்துரைத்துள்ளனர். பிரான்ஸ், பிரிட்டன், இத்தாலி, ஸ்பெயின் ஆகிய நாடுகள் மாத்திரமே ஐரோப்பாவில் விமானம் தாங்கி கப்பல்களை கொண்டுள்ளன. அமெரிக்கா 11 விமானம் தாங்கி கப்பல்களையும், சீனா 3 கப்பல்களையும் கொண்டுள்ளன. சீனா மின்காந்த விமானம் ஏவும் அமைப்புகளை உருவாக்கியுள்ளதால் பிரான்ஸ் அமெரிக்காவிடம் இருந்து இந்த தொழில்நுட்பத்தை வாங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் பாதுகாப்பு தன்னிறைவு, தொழில்துறை வளர்ச்சி என்பனவற்றுக்கு இந்த திட்டம் முக்கியமானது என கூறப்பட்டுள்ளது.
பிரான்ஸ் ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு தயாராகிறது. பிரான்சின் இராணுவ துறையினரை சேர்க்கும் மையம் டூரெஃபில் கோபுரத்திற்கு எதிரே 7வது மாவட்டத்தின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த எக்கோல் மிலித்தே கட்டிடத்தில் அமைந்திருக்கிறது. அங்கு இராணுவத்திற்கு ஆட்கள் சேர்க்கும் விளம்பர போஸ்டர்கள் நிறைந்துள்ளன. அமெரிக்காவின் நேட்டோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நட்பு நாடுகளிடம் மாறிவரும் அணுகுமுறையுடன் ஐரோப்பா போராடி வருகின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஐரோப்பாவை ரஷ்யாவிடம் இருந்து பாதுகாக்க மாட்டார். அமெரிக்காவின் விலகல் மற்றும் ஐரோப்பாவின் சவால் ட்ரம்ப் தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகளை பலவீனமான மற்றும் சிதைந்து போகும் நாடுகள் என்று விமர்சிக்கிறார். இதற்கிடையில் பிரான்ஸ் அவரது கருத்து தவறானது என்று நிரூபிக்க விரும்புகின்றது. ரஷ்யா ஐரோப்பாவுக்கு அதிகரித்து வரும் அச்சுறுத்தலாக பிரான்ஸ் பார்க்கின்றது. அதனால் அமெரிக்காவின் உதவி இல்லாமல் ரஷ்யாவின் வன் கொடூரமான சோதனையை எதிர்கொள்ள தயாராகிறது. இதற்காக பிரான்ஸ் இராணுவ செலவுகளை அதிகரிக்கின்றது, ஆயுத உற்பத்தியை அதிகரிக்கிறது, ரிசர்வ் படைகளை இரட்டிப்பாக்குகின்றது. 2026 முதல் பிரான்ஸ் இளைஞர்களுக்கு தன்னார்வ இராணுவ சேவையை மீண்டும் அறிமுகப்படுத்துகிறது. 18-19 வயதினருக்கு முதன்மையாக இருக்கும் இந்த திட்டம் 2026 கோடையில் 3000 ஆட்களை சேர்க்கும். 2030 10,000, 2035 50,000 பேரை சேர்க்கும் என அறிவிக்கப்படுகின்றது. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பிரான்ஸ் நாட்டுக்கு ஒரு புதிய தலைவர் மட்டும் போதாது. நாட்டின் அமைப்பு, கொள்கைகள், சமூக ஒற்றுமை போன்றவற்றில் ஒரு புதிய மாற்றம் தேவைப்படுவதாக வலியுறுத்தப்படுகின்றது. பிரான்சில் தற்போதைய அரசியல் நிலைமைகள், பொருளாதார சவால்கள், சமூக பிரச்சனைகள் போன்றவற்றை தீர்க்க ஒரு புதிய தலைவர் மட்டும் போதாது. தலைவர் மாறினாலும் நாட்டின் அடிப்படை அமைப்புகள், கொள்கைகள், சமூக ஒற்றுமை போன்றவற்றில் மாற்றம் இல்லாவிட்டால் பிரச்சனைகள் தொடரும் என தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டின் அடிப்படை அமைப்புகள், சமூக ஒற்றுமை, பொருளாதார கொள்கைகள் போன்றவற்றில் ஒரு புதிய மாற்றம் தேவைப்படுகின்றது. பிரான்சில் அரசியல் நிலைமைகள் மிகவும் சிக்கலானதாக உள்ளன. சமீப காலமாக அரசியல் கட்சிகளிடையே ஒற்றுமை இல்லாமல் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை கிடைக்காமல் போவது ஒரு பெரிய சவால். பிரான்ஸ் மக்கள் அரசியல் தலைமையில் நம்பிக்கை இழந்து வருகின்றனர். வேலையின்மை, விலைவாசி உயர்வு, பொருளாதார வளர்ச்சி இவை போன்ற பிரச்சனைகள் தொடர்கின்றன. சமூக நல திட்டங்கள், ஓய்வூதியம் போன்றவற்றில் மாற்றங்கள் தேவைப்படுகின்றன. சமூக ஒற்றுமை குறைந்து வருகின்றது. இன, மத, சமூக வேறுபாடுகள் காரணமாக பிளவுகள் ஏற்படுகின்றன. இளைஞர்கள், வேலைவாய்ப்பு இல்லாதவர்கள், குடியேறிகள் போன்றோரின் பிரச்சனைகள் அதிகரித்து வருகின்றன. அரசியல் கட்சிகளிடையே ஒற்றுமை தேவை. நாடாளுமன்றத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்க வேண்டும். மக்களின் நம்பிக்கையை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பிரான்சை விட்டு வெளியேறி வேறு நாடுகளுக்கு செல்லும் பிரெஞ்சு நாட்டவரின் எண்ணிக்கை இரட்டிப்பாகியுள்ளது. பிரான்சின் அரசியல் நெருக்கடி, நிறுவனங்களின் மீதான நம்பிக்கை குலைதல் என்பன காரணமாக வெளிநாடுகளுக்கு செல்ல விரும்பும் பிரெஞ்சுக்காரர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. 2025 தேசிய அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை 13% குறைந்து 29% உள்ளது. தேர்தல்களின் நம்பகத்தன்மை 51% குறைந்துள்ளது. நீதித்துறை மீதான நம்பிக்கை 9% குறைந்து 50%, நிதி நிறுவனங்கள் மீதான நம்பிக்கை 8% குறைந்து 42% உள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இந்த 4 நிறுவனங்களின் மீதான நம்பிக்கை சராசரி வீழ்ச்சி கண்டுள்ளது.
பிரான்சில் இது மிக அதிகமாக உள்ளது. 2024 பிற்பகுதியில் இருந்து குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் பல பிரதமர்களை மாற்றியுள்ளார். ஒவ்வொருவரும் நாடாளுமன்ற பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி நடத்த போராடுகின்றனர். வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்புகளை ஏற்படுத்தியுள்ளன. பொதுமக்களின் கோபம் தெருக்களில் வெடித்துள்ளது. குறிப்பாக செப்டம்பரில் நடைபெற்ற பெரிய தொழிற்சங்க போராட்டங்கள் 2023 ஓய்வூதிய சீர்திருத்தத்திற்கு பின்னர் மிக பெரியதாகும். மேக்ரோனின் தனிப்பட்ட ஆதரவு 28% குறைந்துள்ளது. இது அவரது முதல் ஆண்டில் 61% இருந்ததை விட அரைவாசியிலும் குறைவு. இருப்பினும் அவரது முன்னோடி பிரான்சுவா ஒலாந்து 19% ஆதரவை விட இது சிறிது உயர்ந்துள்ளது. 2025 27% பிரெஞ்சு மக்கள் வெளிநாடு செல்ல விருப்பம் தெரிவிக்கின்றனர். இது கடந்த ஆண்டு 11% இருந்ததை விட 2 மடங்கு அதிகம். பிரான்சில் எந்த நிறுவனத்திலும் நம்பிக்கை இல்லாதவர்கள் வெளிநாடு செல்ல விருப்பம் தெரிவிப்பதில் 49% உள்ளனர். 68% பிரெஞ்சு மக்கள் அரசாங்கத்தில் ஊழல் பரவலாக உள்ளது என கருதுகின்றனர். 2027 மேக்ரோனின் பதவிக்காலம் முடிவடையும் பொழுது அவரது வாரிசு பொதுமக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டிய சவாலை எதிர்நோக்குவார் என அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷபல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷபல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட் போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.